போய் இந்த போர் நம்ம ஓடிதான் ஆகணும். அப்படியெல்லாம் போர் நடக்க போகுது. அரை மணி நேரம் போறா, அரை மணி நேரம் போறா, அதேதான் போறா. என்னக்கா புயலுன்றீங்க போருன்றீங்க, ரொம்ப குழப்பமா இருக்கு. என்ன நடக்க போறதே தெரியலக்கா. இங்க பல பேரும் அப்படிதான் குழம்பு போயிருக்காங்க. கொஞ்ச நேரம் நமக்கு இறங்குறாங்க. இன்ஷால்லா, அதாவது இந்த பட்டிமன்றம் என்ற ஒரு அரை மணி நேர போர்ல மாணவரின் வளர்ச்சி முக்கிய பங்கு வகிப்பவர்கள் ஆசிரியர்களா பெற்றோர்களா என்று தலைப்பாக அமைந்துள்ளது. மாணவர்கள் என்பவர்கள் ஒரு விதை. அந்த விதையை முளைக்க வைக்கும் தண்ணீர் யார், அதுக்கு சூரிய ஒளி யார் என்பதை போல மாணவரின் வளர்ச்சிக்கு யார் முக்கியம், அறிவூட்டும் ஆசிரியரா அல்லது அன்பும் அதுவும் சேர்ந்து ஊட்டும் பெற்றோர்களா என்ற கேள்விக்கு பதில் தர இருக்கிறோம். இன்று நம் இதயங்களை உழுக்கும் சிந்தனைகளை ஏற்கும் பட்டிமன்றமாக இருக்க போகிறது. நடக்க போவது விவாதம் அல்ல, அது ஒரு உணர்ச்சிகளான அரை மணி நேர போராக இருக்க போகிறது. தலைமையாக இருக்கும் நம்ம பட்டவகுப்பு ஆலிமாக்களை அன்போடு அழைக்கின்றோம். பெற்றோர்கள் அணியிலிருந்து தலைமையிலிருந்து நம்ம பட்டவகுப்பு ஆலிமாக்கள் தில்வானா அத்தாரி ஆலிமா, சரவணா அத்தாரி ஆலிமா, சொகமீனா அத்தாரி ஆலிமா, நூரேஷா அத்தாரி ஆலிமா, ஆப்ரின் அத்தாரி ஆலிமா. ஆசிரியர்கள் என்ற அணியில் தலைமையில் இருக்கும் நம் பட்டவகுப்பு ஆலிமாக்கள் ரங்கனிஷா அத்தாரி ஆலிமா, ஜுமேரியா அத்தாரி ஆலிமா, சஹரா பானு அத்தாரி ஆலிமா, ஷாகிரா அத்தாரி ஆலிமா, சாகிரா அத்தாரி ஆலிமா. பேரருளும் பேரன்பும் பெருமையும் கருணையும் கிருபையும் சக்தியும் நிறைந்தவனே, இவ்வுலகத்தை படைத்து பரிபாலித்து எங்களையும் வளர்த்து பாதுகாத்து உணவளித்து ரட்சித்துக் கொண்டிருப்பவனே, உன்னுடைய பெயரால் உன் திருநாமத்தை போற்றி புகழ்ந்து துவங்குகிறேன். அல்லாஹ். வெட்ட வெளியிலே வட்ட நிலாவை ஒட்ட வைத்த வித்தகனே, இறை சட்ட வழியிலே நாளும் நடந்திட எமக்கு அருள்தனை செய்திடுவாய் என்கிற உயர்ந்த பிரார்த்தனையோடு இந்த அற்புதமான ஒரு நிகழ்வினுடைய துவக்கமாக புயல் அடிக்க போதுன்னு சொன்னாங்க. சொற்போர் ஒரு சொற்போருக்கு இடையில் பெற்றோர்களா ஆசிரியர்களா மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பது யார்? இடது கண்ணு முக்கியமா வலது கண்ணு முக்கியமா, எந்த கண்ணுல தெளிவா தெரியுங்கிற மாதிரி ஒரு கேள்வி மாதிரி இருக்கு. ஆனாலும் ஒரு மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை யார் தருகிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் 5 பேர் ஒரு பக்கம், இன்னொரு 5 பேர் இன்னொரு பக்கம் இருக்கிறாங்க. சோ என்ன சொற்போர் என்ன எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சாதாரணமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நான் பேசுறது பின்னாடி கேக்குதா? நல்லா கேக்குதா? சில பேர் கேட்கலன்னா கேக்குதுன்றவாங்க. ஏன்னா கேட்கல அப்படின்னா நிம்மதியா இருக்கலாம்ல. சோ அந்த மாதிரி அரை மணி நேரம் எல்லாரும் கரெக்டா 5 பேர் அப்படின்னா 3 நிமிஷத்துல ரத்தின சுருக்கமாக அவர்களுடைய வாதத்தை கேட்கல, இப்ப கேக்குது. ரைட், ரத்தின சுருக்கமாக அவர்களுடைய வாதத்தை எடுத்து வைக்க போறாங்க. பெற்றோர்கள் தான் அப்படின்னு பேசக்கூடிய மாணவிகள் ஒரு புறம், ஆசிரியர்கள் தான் என்று பேசக்கூடிய மாணவிகள் இன்னொரு புறம். ஆசிரியர்களின் பேசும்போது அந்த மாணவிகளுடைய பெற்றோர்கள் கோச்சக்கூடாது. 2 பேருக்கும் 2திலும் கருத்து இருக்கும். ஆனாலும் அதில் ஒரு வாதம் செய்கிற போது கருத்துகள் உருவாகும். அந்த கருத்திலிருந்து ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவிலிருந்து இருவரும் முக்கியமானவர்கள் தான் அதில்
பயன்கள் என்ன, அவர்கள் செய்யக்கூடிய பணிகள் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரியும். சோ ஆரம்பமாக மாணவிகளின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பது பெற்றோர்களே என்கிற அணியிலிருந்து துவக்க பேச்சாளராக அஸ்ஸையிதா ரில்வானா அத்தாயி ஆலிமா அவர்கள் பேசுவார்கள். மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு முக்கிய மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிப்பது ஆசிரியர்களா பெற்றோர்களா பெற்றோர்களா என்று பெற்றோர்களுக்காக பேசுவார்கள். எனது உரையை ஆரம்பிக்கும் முன்னால் ஒரு சிறிய பாடலை பாடத் துவங்குகிறேன். உலகத்திலே படிப்பினங்கள் தாயின்றே பிறந்திடுமோ, நம்மை ஈன்றெடுத்த தாயகத்திலும் கடிதத்தை உலகம் மறந்திடுமோ, பல துயரங்கள் தன்னை அறிந்தோம் முகச்சரிப்பால் மறைப்பவர் அவரே, தன் குடும்பத்தின் சிரமத்தை தாங்கி இரு பிரியம் பெறுபவர் அவரே, தாய்மை என்ற சிறப்பை போதிடுமே, பெண்ணின் சிறப்பை உணர்த்திடவே, பெண்ணின் சிறப்பை உணர்த்திடவே என்று பெற்றோரின் சிறப்பை போற்றி என்னுடைய உரையை துவங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நடுவர்களே, தொடர்புடையால் தூரத்தில் உன் நடுவர்கள் இருந்தாலும் தொட்டு விலகாமல் என்று நம்பிக்கை கொடுப்பவர்கள் யார் நடுவர்களே? பெற்றோர்கள் தானே. தாம் வெளிநாட்டாக இருந்தாலும் தாம் பிள்ளை கலெக்டராக நடிக்கிறவங்க யார் நடுவர்களே? பெற்றோர்கள் தானே. என்னுடைய வளர்ச்சிக்கும் புகழுக்கும் காரணம் என்னுடைய பெற்றோர்களே. அமெரிக்கா முன்னாள் ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் அவர் சொல்லியிருக்காரு, அவரை கடுமையான சூழ்நிலை இருந்த போது கூட அவங்களுடைய பெற்றோரே உழைப்பு என்று சொல்லிக் கொடுத்ததுனாலதான் அவரை இந்த அளவுக்கு அமெரிக்கால 16வது ஆனாரு. இன்னும் அறிவுகளுக்கு முடிச்சாரு. ஒரு பள்ளிகளுக்கான கடமை வெறும் வீட்டு பாடத்தை எழுதி வருவதால மட்டும் கிடையாது. பெற்றோர்கள் நெருக்கத்தை முன்னாடி நிறுத்தினால்தான் பள்ளிகளும் பின்னாடி வருகிறார்களே. பள்ளி அடுத்துங்க சிற்பமாக்கி தரத்து சொல்றாங்க. ஆனா எல்லா பள்ளியும் சிற்பமாகுது நடுவர்களே. ஏதாவது ஒருத்தர் உரையாட செய்யுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிளேயர் சச்சின் டெண்டுல்கர் யாரு. அவர் ஒரு புக் எழுதியிருக்காரு, பிளேயிங் வித் மை பிரெயின் ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த புக்ல 3வது பக்கத்துல அவர் சொல்லியிருக்காரு, நான் இந்த அளவுக்கு வளர காரணம் என்னுடைய பெற்றோர்கள் தானே. பெற்றோர்கள் தான் நடுவர்கள் உட்படுத்திருக்காரு. தரம் பார்த்து நடப்பதும் தரம் படித்து நடப்பதும் பெற்றோருடைய வளர்ச்சி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம நடுவர்களுக்கு கூட தான் தெரியும். உண்மையாக உழைக்கும் ஒரே ஜீவன் தந்தை மட்டுமே. தனக்காக மட்டும் சமைக்காத ஒரே ஜீவன் தாய் மட்டுமே. சரித்திரம் சொல்லிக் கொடுக்காத ஆசிரியர்களின் தாய். சரித்திரம் படிக்க சொல்லிக்கிறார்கள் பெற்றோர்கள் தான் நடுவர்களே. ஒரு சிறிய பதிவு சொல்லி என்னுடைய உரையை முடிச்சு கொள்கிறேன். நான் வழியில் இருக்கும் போது எனக்கு நீங்க நேரானீங்க, நான் வழியில் இருக்கும் போது எனக்கு நீங்க குடையானீங்க, நான் வீட்டில் இருக்கும் போது எனக்கு நீங்க விளக்காதீங்க. மொத்தத்துல என்னுடைய வெற்றிக்கு நீங்க தான் காரணமானீங்க என்று மாணவர்கள் வளர்ச்சிக்கு பெற்றோர்கள் தான் காரணம் என்று எனது உரை ஆச்சரியமாக சொல்லி என்னுடைய உரையை பெற முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான உரை. பெற்றோர்களே பெற்றோர்களே பெற்றோர்கள். அதாவது உங்க அம்மையில பார்த்து ஏதாவது சண்டை போட்டிருந்தா கூட இந்த பிள்ளையோட பேச்சு கேட்டுட்டு பரவாயில்ல நம்ம புள்ள பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்துல இருக்கு. ஆனா பெற்றோர்களே சொல்லி நம்மள நடுவில் உங்களுக்கு தாங்க நடுவர்களே நீங்க சொல்லுங்க அப்படின்னு. சரி நம்ம சொல்லலாமா இல்ல இன்னொரு பாயிண்ட் வருதுன்றதுனால வெயிட் பண்ணோம். ஆனா ஆசிரியர்கள் கொடுக்குற ஹோம்ஒர்க்கு கூட பெற்றோர்கள் தான் இன்னைக்கு நிறைய வீட்டுல எழுதி கொடுக்குறாங்க. என்ன சொல்றீங்க? இன்னைக்கு ப்ராஜெக்ட் இவன் எழுதுறான் இல்லையோ, காலையில எழுந்திரிச்சு அவங்க பாதி எழுதுறாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது அந்த வளர்ச்சிக்கு கொஞ்சம் நியாயமா தான் தெரியுது. ஆனா அப்படியே விட்டுலாம் முடியாது. இன்னும் உங்ககிட்டதான் பாயிண்ட் இருக்கா, நாங்க வச்சிருக்கிற பாரு இப்ப எடுக்கிற பாரு பாயிண்ட்னு சொல்லிட்டு ரஹ்மத்துல் நிசா அத்தாயி ஆலிமா தயாரா இருக்காங்க. வாங்க, ஆசிரியர்களே தான் மாணவர்களின் வளர்ச்சிக்கு மாணவர்களின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றுபவர்கள் ஆசிரியர்களா பெற்றோர்களா? யாரின் பக்கம் தீர்ப்பு வருவது தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நடுவர்களுக்கும், தங்களின் பக்கம் தான் தீர்ப்பு வருவதை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் பெற்றோர்களுக்கும், தங்களின் மேடையில் இருந்துவிட்டு கீழே நின்று அதை ரசித்துக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும், தங்களின் வளர்ச்சிக்கும் திறமைக்கும் காரணம் ஆசிரியர்களா என்று என்னிடம் பேச வந்த தோழிகளுக்கும்,
நான் பிள்ளை மட்டும் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற பெற்றோர்களை பற்றி பேச வந்திருக்கும் எதிராளிகளுக்கும் இன்னும் எங்களை வளர்ச்சிக்கு யாரும் காரணம் இல்லை, நாங்கள் தான் காரணம் என்று சொல்கிற மாணவர்களுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மாணவனுடைய உடல் வளர்ச்சி வேணா பெற்றோர் காரணமா இருக்கலாம். ஆனா அவங்களுடைய அறிவு வளர்ச்சி காரணம் யாரு பாத்தீங்கன்னா அது ஆசிரியர்கள் தாங்க. ஒரு சாதாரணமான ஆளுக்குள்ள ஒரு சாதாரண மாதிரி யாருன்னா ஆசிரியர்கள். எக்ஸாம்பிள் அப்துல் கலாம் ஒரு வரலாறு எடுக்கலாம். அவர் அப்துல் கலாம் வச்சுக்க காரணம் யாரு நினைக்கிறீங்க? அவரோட பள்ளி வாத்தியார் தானே அவர் வச்சுக்க காரணமா இருந்தாங்க. அவங்களுக்கு பாடம் நடத்தும் போது பறவை பறவை பத்தி சொல்றாங்க. அது அப்துல் கலாம் கேட்டாங்க, அந்த பறவை எப்படி வாத்தியார் பறவைன்னு சொல்லி கேட்கிறாங்க. அது அந்த ஆசிரியர் என்ன பண்ண தெரியுமா? ஒரு அந்த மாணவர்கள் அனைவரையும் கடற்கரை கூட்டிட்டு போயிட்டு பறவை பறவை காமிச்சாங்க. எல்லா மாணவர்களும் சூப்பர் சாப்பிட்டு போயிடாங்க. ஆனா அப்துல் கலாம் மட்டும் அந்த பறவை மட்டும் வாட்டில பறக்கல. அதே போல மாணவர்கள் நாமும் பறக்க முடியுமா சொல்லி கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆசிரியரோட வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு மாணவன் நினைச்சா மாணவன் அந்த வாங்கி தாண்டி பறக்க முடியும். அப்படி அந்த ஆசிரியரோட வார்த்தை தான் அப்துல் கலாம் வச்சுக்கிறது காரணமா இருக்கு. இப்போ வந்து அந்த ஆசிரியர் யார் தெரியுமா? சுப்பிரமணியம். அந்த சுப்பிரமணியம் கூட ஒரு ஆசிரியர் இல்லைன்னா அப்துல் கலாம் கூட ஒரு மாநிலங்களை பார்த்துக்கவே முடியாது. ஏன் கேட்டீங்கன்னா தண்ணி தெரியாது, கால் கேட்காது, வாய் பேச முடியாது. இருக்கும்போது அவர் அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட இவ்வளவு நான் பேசுவேன் யாரு இல்லை, அதோ ஒரு ஆசிரியராகவே இருந்தாங்க. எதிராளி வந்து சொன்னாங்க, சச்சின் வந்து தங்களை வச்சுக்க காரணம் பெற்றோர்கள் சொல்லி எழுதிதான் சொன்னாங்க. நல்லா யோசிச்சு பார்க்க வேணும். அவங்க கிரிக்கெட் கற்றுக்கிறது யாரு? பெற்றோர்களை கற்றுக் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எதிராளி யாரு? பெற்றோர்களை காரணம். அதுக்கு முழு யாரு காரணம்? நம்ம ஆசிரியர்கள் காரணம். நம்ம ஆசிரியரோட எப்பதாங்க அவங்க வின்னாங்க. அவங்க வின்னாதான் அவங்க தந்தை காரணம் சொல்லுங்க நோட்ல ஏற்கனவே இருந்துச்சு. ஒரு தந்தை அவங்க பெற்றோர் எப்படின்னா ஒரு குழந்தை வந்து தோல்களை தூக்கி காமிப்பாங்க உலகத்தையும் உலகம் சொல்லிட்டு. ஆனா ஒரு ஆசிரியர் வந்து அந்த குழந்தைகளை வந்து சாதனையாதான் மாற்றி உலகத்தையே காமிப்பாங்க. இதெல்லாம் மாறணும்னு சொல்லிட்டு இன்னும் வயசுல சொல்றாரு, தன்னுடைய உயிர் பழக்கான தந்தைக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆனா தன் உயிராக வாழ்ந்ததுக்கு ஆசிரியர் தான் கடமைப்பட்டான்னு சொல்றாரு. ஒரு சிறிய கதையோடு முடிச்சுக்கிறேன். மண்ணை பானையாக்குவது கடவன், கற்பனை ஓவியம் ஆக்குவது ஓவியர். ஒரு மாணவரை வெற்றியாளர் ஆக்குவது ஆசிரியரால் கூறி என்பதற்கு நிறைவேற்றுகிறேன். சிறப்பு அழைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமை. ரஹமத்து நிஷாக்கு நீங்க எல்லா ஆசிரியரும் ஒரு 2 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. எல்லாரும் 2 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல கேள்வி கேட்கறாங்க. சச்சினியை உருவாக்குனது அவங்க அப்பா அம்மா விட்டது நல்லதான்னு. ஆனா கோச் பண்ணது யார்? ஒரு ஆசிரியர் தானே. கேட்கலையா? இப்போ ரைட் என்ன கேக்குது? ஓகே ரைட். சச்சினுக்கு கோச் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஆசிரியரா தான் இருக்காங்க. விராட் கோலியா இருக்கட்டும், ஒரு நெறிப்படுத்துறதுக்கு ஒரு ஆசிரியர் மிக முக்கியமானது. இந்த கோவிட் டைம்ல ஒரு 2 வருஷம் எவனுமே ஸ்கூலுக்கே போல, காலேஜ்க்கே போல. வீட்டுல எவ்வளவு பாடுபட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் போய் ஸ்கூல்ல போய் விட்டதுக்கு அப்புறம் அவங்க விட்ட பெருமூச்சு என்ன தெரியுமா? நாம ஒரு புள்ள 2 புள்ள மிஞ்சி போன 3-4 புள்ள பெற்றுடுறோம். ஆனா 60 புள்ள 70 புள்ளைய ஒரே இடத்துல வெவ்வேறு ரகத்துல ஹேண்டில் பண்றது சாதாரணமான விஷயமா? நாம பெத்த புள்ள நம்ம ரத்தம் நம்ம பேச்சே கேட்காது. பல ரத்தம் ஒரு இடத்துல நின்று ஒரு யுத்தத்தை செய்யும். அந்த யுத்தத்தை ஹேண்டில் பண்ற ஒரு ரிங் மாஸ்டர் தான் ஒரு ஆசிரியர் அப்படிங்கிறது ரஹமத்து நிஷா ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்போ இருங்க, இன்னும் 4 பேர் இருக்கோம், பாயிண்ட் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் தான் அது விட்டே கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அடுத்து பேச வரக்கூடிய மாணவி சயீதா நூரே ஷஹாதத் அத்தாயி ஆலிமா அவர்கள், பெற்றோர்கள் தான் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பது என்று பேச போகிறார்கள்.
ஒரு பேசும்போது ஒரு பெரிய ஆரவாரம் கொடுங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும். மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பது பெற்றோர்களே என்று பெற்றோர்கள் ஆசிரியர்களா என்று தலைப்பின் கீழ் பெற்றோர்களே என்று பேச வந்துள்ளேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஆங்கிலத்தில் ஒரு கதையை சொல்லி ஆரம்பித்துக் கொள்கிறேன். Without you, you planted me into this world. என் பின்னாடி பேசினாங்க சொன்னாங்க, செகண்ட்ல அவங்க வந்து சாதிக்கு காரணம் வந்து ஆசிரியர்கள் தான் அப்படின்னு சொல்லு. ஆனா செகண்ட்ல ஊக்குவிக்காம அவங்க அம்மா வந்து அவங்க உற்சாகப்படுத்தாம அவங்களால எதுவும் செய்ய முடிஞ்சிருக்காங்க. எதுவுமே சாத்தியம் இல்லை. அவங்க அம்மாவோட அவங்க பெற்றோர்கள் தந்த அந்த உற்சாகத்தினால மட்டும்தான் அவங்க உதவி பண்ணி சாத முடியாதுன்னு சொல்றேன். காந்தி அவர்கள் வந்து ஒரு எக்ஸாம் இருந்தப்போ பெற்றோர் பெரிய தப்பா இருந்தாரு. அதுக்கு ஒரு ஆசிரியர் சொன்னாரு, ஏய் தப்பா இருந்தப்பா பக்கத்துல பாட்டு எழுது அப்படின்னு சொன்னாங்க. அது காந்தி அவர்கள் சொன்னாராம், இல்ல எங்க அம்மா அது பிடிக்காது, எங்க அம்மா எந்த சமயத்துக்கு வந்து தவறாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழலே பண்ணிருக்காரு. இந்த ஒரு காசு நோக்கு பார்த்தவரை எங்க வர அவருக்கு முதல்தான் கிடையாது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கொரோனா. கொரோனா வந்து எல்லாரோட வாழ்க்கையும் எவ்வளவு அட்டை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை வந்து அப்பதான் முடிச்சு பார்க்கலாம். அந்த காலத்துல ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க, போன் இருந்தாலும் ஆன்லைன் கிளாஸ் இருந்தாலும் நமக்கு எஜுகேஷன் கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலை இருந்தப்போ நம்மளோட அம்மா தாங்க அவங்களோட காலத்துக்கு தோலை விட்டு போன் வாங்கி கொண்டு நமக்கு கல்வி கொடுத்தாங்க. படிச்சிருக்காரு, நம்ம பெற்றோர்கள் தான் நமக்கு எல்லாமே. என்னோட வாழ்க்கையில சம்பளத்தை சொல்லிக்கிறேன். நான் இது வரைக்கும் சேர்ந்து அவங்க ஏன் பேசுறதில்லை. அவ்வளவு கையில் அவ்வளவு பயப்படுவேன். ஆனா எங்க அம்மா சொல்லுவாங்க, நீ பயப்படாத, உன்னால முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்க கை நடுச்சுதான். ஆனா எங்க அம்மா கோயில உட்காந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்றதுக்காக நான் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். சந்தோஷமா வச்சுக்கோங்க. அம்மா பத்தி சொல்றதுக்கு பல வழியெல்லாம் தேவை. உங்களுக்கு வழியா சொல்லி முடிச்சுக்கிறேன். எந்த பிள்ளையும் நல்ல பிள்ளைதான் மண்ணில் கிடைக்கவில்லை, அவன் நல்லவனாகவும் தீயவனாகவும் மண்ணில் வரவில்லை. அதெல்லாம் அவனுக்கு அருமை அருமை அருமையானது. இதயத்தை தொடக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை பேசினாங்க. என் தாய் ஓரத்தில் இருந்து ரசித்துக் கொண்டிருக்கிறார், கை நடுங்கிக் கொண்டிருக்கிறது, இருந்தாலும் அவள் மகிழ்ச்சி அடைவாள் என்பதற்காக பேச வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. மண் செழிக்க மழை பொழிவது போல் மனித மனம் செழிக்க குரல் பொழிந்தான் திருவள்ளுவன். அவன் சொன்னான், ஈன்ற பொழிதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் தான் பெற்றெடுத்த நேரத்தில் இருந்த மகிழ்வை விட எல்லோரும் சேர்ந்து உன் மகன் சிறந்தவன், உன் மகள் சிறந்தவள், ஒரு சான்றோன் என்ற சர்டிபிகேட் சொல்லுகிற போது ஒரு மகிழ்ச்சி தருமல்ல, அதுதான் உணர்வு பூர்வமான அந்த பேச்சு. அது இந்த இடத்தில் நாம் பார்க்க முடியும். இப்ப என்னன்னா, அது அந்த சான்றோன் ஆக்குறதுக்கு யார் வேலை செய்யறாங்க அப்படிங்கறத இங்க முக்கியம். அது ஆசிரியர்கள் தான். அந்த யாருடைய நம்பிக்கையில் அந்த தாய் இங்கே ஒப்படைத்து போனாள் என்று பார்க்கிற போது ஆசிரியர் பெருமக்கள் கல்வியை ஆகச் சிறந்து தருவார்கள் என்கிற பார்வைதானே. அந்த ஆசிரியர்கள் தான் என்ற அணிக்கு வலுச்சேர்க்கும் விதமாக அடுத்ததாக சையீதா ஷாக்கிரா பிவி அத்தாயி ஆலிமா அவர்கள் தரப்பிலிருந்து வாதத்தை வைக்க இருக்கிறார்கள். வாங்க ஷாக்கிரா பிவி. மாணவன் முன்னேற்றத்திற்கு ஆசிரியர்கள் தான் பெரும் பங்களிப்பு கொடுக்கிறாங்க பேசிருக்கேன். நடுவில் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. வருங்காலத்தோட ஆசிரியர்கள் எப்படி பெற்றோர்கள் செய்யலாம் தெரியல. அப்துல் கலாமே சொல்லியிருக்காங்க, உலகத்துல வந்து 2 புனிதமான இடத்துக்கு, ஒண்ணு தாயின் கருவறை, 2வது வந்து ஆசிரியர் வகுப்பறை. ஒருவன் தாயின் கருவறை தான் உயிர் பெறுகிறான், ஆனால் ஆசிரியர் வகுப்பறையில் தான் அவன் அறிவை பெறுகிறான். இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாம் சொத்து எல்லாம் கொடுத்து படிக்க வைப்பாங்க. நாளை வந்து எதிர்காலத்து அம்மா இல்லாத சம்பளம், அப்பா இல்லாத சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பான். ஆனா நம்ம வளர்த்த ஆசிரியர் எந்தாங்க 2 லட்சம் 2 லட்சம் கொடுக்க போறான் இல்லையே. எதுவுமே எதிர்பார்க்காமல் பிள்ளையை வளர்ப்பது பெரும்
கொடுத்தாங்க. பெற்றுக் கொடுப்பது பெற்றோர்கள் வேலை, அவர்கள் கற்றுக் கொடுப்பது ஆசிரியர்கள் வேலை. நல்லவர்களே நான் அவங்க வரைக்கே வரேன். இப்ப அவங்க ஸ்கூல்ல அவங்க பிள்ளைய வந்து அவங்க ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. அந்த ஸ்கூல்ல வாத்தியாரே இல்ல, ஆசிரியரே இல்ல அப்படின்னா அவங்க பிள்ளை கல்வி கற்று முன்னேற முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியவே முடியாது. என் பையன் கலெக்டர் ஆகணும், நல்ல ஒரு பதவிக்கு வரணும் அப்படியே ஆசைப்படுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. அதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆணி வேலை இருக்கிறது ஆசிரியர் தானே. எனக்கு முன்னாடி நான் ஆணி மாதிரி இல்லைங்கிற பத்தி சொன்னாங்க. எல்லாத்துக்கு வந்து கத்துக்க சொல்லி சொன்னதுனால பெற்றோரா இருக்கலாம், ஆனா அவர் சொல்லிக் கொடுத்தது ஒரு ஆசிரியர் தான். கொரோனா காலத்துல ஆசிரியருக்கு என்ன தலையிட்டா அவங்க வந்து தங்களுடைய நேரம் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கொரோனா காலத்தையும் வந்து ஆன்லைன் கிளாஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே, அந்த நேரத்திலயும் அவருடைய கல்வி வீணா போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டா கொரோனா நேரத்துல கூட ஒரு ஆசிரியர்கள் பாடம் நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க ஆயுமாக்க எங்க அம்மா வந்து சந்தோஷப்படுறதுக்காக நான் பேசணும் அப்படின்னு. உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தே ஒரு ஆசிரியர் இருக்காங்க மனதில். வீட்டை பத்தி தான் சொல்லிக் கொடுப்போம், ஆனா ஒரு ஆசிரியர் நாட்டை பத்தி சொல்லி தருவாங்க. வீட்டுல இருக்க அம்மா சொல்லிட்டே நோட்டை கொண்டு வர அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து அவன் போய் கேட்டு வந்துடுவான். ஆனா ஒரு ஆசிரியர் தான் சொல்லுவாங்க அப்படின்னா நாட்டை பத்தி சொல்லி தருவாங்க. என்ஆர்சி, கேஆர்சி, என்சிசி போன்ற ஒரு நல்ல அமைப்புகளை ஒரு மாணவருக்கு வந்து சொல்லி தராங்க. நல்லவர்களே, குறைக்க வைக்கும் பட்டங்கள் நம்ம ஆசிரியர்கள் மேல மேல ஊழ வைக்கும் நூல்தான ஆசிரியர்கள். எனவே மாணவர்களுடைய முன்னேற்றத்தில் பெரும் பங்களிப்பது ஆசிரியர்களை ஆசிரியர் என்று கூறி என்னோட முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நியாயமான கேள்விகள் நிறைய வச்சிருக்காங்க. ரைட். ஸோ பெற்றுக் கொடுப்பதுதான் பெற்றோர்களுடைய வேலை, கற்றுக் கொடுப்பது ஆசிரியர்களுடைய வேலை அப்படின்னு. கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, மேய்ப்பதும் ஆசிரியர்களின் வேலை. கரெக்டா? அப்போ அதையும் சார்ந்து அதையும் நம்ம உட்படுத்தி நம்ம பார்க்கணும். உங்களுக்கு இந்த இடத்துல வாய்ப்பு கொடுத்தது ஆசிரியர் அப்படின்னு. அப்போ ரொம்ப அழகான முறையில அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாங்க. அந்த தீப்பொறி குறையாம இருக்கிறதுக்கு அடுத்து பெற்றோர்கள் தான் என்னதான் சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஹ்மிதா அத்தாயி ஆலிம் அவர்கள் பெற்றோர்களே என்பது பேசுவதற்காக வருகிறார்கள். மாணவரின் வளர்ச்சிக்கு பெரும் பங்களிப்பு பெற்றோர்களுக்கா ஆசிரியர்களுக்கா என்பது அறிவிக்கின்றேன். எனது கருத்தின்படி பெற்றோர்கள் தான் என்று சொல்லி எனது உரையை ஆரம்பித்திருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நண்பர்களே, ஒரு அம்மா தன் பிள்ளைய பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. தன் பையன் வீட்டுக்கு வந்து சொல்றான், அம்மா நான் ஒரு நிகழ்ச்சியில கலந்துருக்கேன், நான் அதை வின் பண்ணுவேனா அப்படின்னு கேட்கறான். அதுக்கு அம்மா சொல்லுவாங்க, நீ வின் பண்ணுவடா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்றாங்க. அப்படியே சில நாட்கள் போகுது. பள்ளிக்கூடத்துல பரிசு கொடுக்குறாங்க. சில மாணவர்கள் பரிசு வாங்குறாங்க, சில மாணவர்கள் பரிசு வாங்கல. பரிசு வாங்கின மாணவர்களை பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் வீட்டு போட்டு போறாங்க. அதே மாதிரி பரிசு வாங்காத மாணவர்களையும் பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் வீட்டு போட்டு போறான்னு சொல்றாங்க. எந்த பெற்றோரும் தன் பிள்ளை பரிசு வாங்கல அப்படின்றதுக்காக அந்த இடத்துல விட்டுட்டு போகிறது இல்லை. அதே மாதிரி எந்த பெற்றோரும் ஒரு கண்ணுக்கு சொல்லாமோ ஒரு கண்ணுக்கு வெளியே வச்சு பார்க்கறது இல்லை. தன் பிள்ளை மேல பெற்றோர்கள் கண்டித்தனமான அன்பு வச்சிருந்தாலும் கண்டிக்கக்கூடிய நேரத்துல கண்டிக்கிறாங்க, அரவணைக்கக்கூடிய நேரத்துல அரவணைக்கிறாங்க. ஒரு சின்ன பையன் பெற்றோர்கிட்ட வந்து சொல்றான், ஆசிரியர் என்ன திட்டாங்க அப்படின்னு சொல்றான். அதுக்கு பெற்றோர்கள் சொல்றாங்க, கிளாஸ்ல 40 மாணவர்கள் இருக்காங்க, அப்போ உங்க பக்கம் திட்டாங்களா, அப்பதான் நீ ஏதாச்சும் தப்பு பண்ணிருப்ப, அதனாலதான் திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே தன் பையனை கண்டிக்கிறாங்க, சரி செய்யறாங்க. இந்த மாதிரி பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகளை வளர்க்க முடியும். நண்பர்களே, இந்த காலத்துல பள்ளிக்கூடம் வெறும் பாடத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குது, ஆனா வீடுல நல்ல பண்பாட்டை சொல்லிக் கொடுக்குது. நண்பர்களே, அம்மா யார்? ஆ என்றால் உயிரெழுத்து, இன் என்றால் மெய்யெழுத்து, மா என்றால் உயிர்மை எழுத்து. ஆ என்ற உயிரை கருவி வாங்கி 10 மாதம் சுமந்து பெற்று 10 மாதம் உடம்பாக சுமந்து
ஏமா இங்கிலீஷ் என் பிள்ளை இங்கிலீஷ் பேசணும், இங்கிலீஷ் பேசணும் தான் வந்து சேர்க்கிறீங்க. அப்புறம் அந்த அம்மா மம்மி நாக்குறது தப்பா? அப்புறம் டம்மின்னு நினைச்சிட மாட்டாங்க ஆசிரியரை? ஒரு சிறிய பத்திரத்தில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். ஆஹா நீங்க முதலில் என்பது என்ன? ஆ என்பது அம்மாவை குறிக்கிறது, ஆ என்பது ஆசிரியரை குறிக்கின்றவர்களே. எப்படி இருந்தாலும் அம்மாவை முதலில் வைத்து பிறகுதான் ஆசிரியர் வழங்குகிறார்கள். எனவே மாணவர்களின் நலத்துக்கு பெரும் பங்களிப்பு பெற்றோர்கள் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருமையான ஒரு பேச்சு, அழகான முறையில் எடுத்து வச்சாங்க. நிறைய நியாயமான கேள்விகள் கேட்டாங்க. ஆசிரியர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் மேல குறை சொல்லும் போது அந்த இடத்துலயே அவங்க திருத்துறாங்க. அப்படி ஒரு செய்தி கேட்கும் போது தான் என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம வீட்டு ஞாபகம் வந்துருச்சு. அதாவது பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியர்கள் வந்து நம்ம மேல ஒரு அட்வான்டேஜ் எடுத்துருவாங்க. எங்க டேடிலாம் கண்ணை 2 விட்டுருங்க, தோல் உரிச்சிருங்கன்றவாங்க. நாம ஒரு மாதிரி பில்டப் பண்ணிட்டு தொட்டுருவீங்களா, வீட்டுல நம்மள தொட்டா 4 கார்ல கிளம்பி வருவாங்கன்ற மாதிரி நாம வச்சிருப்போம். வந்து ஒரு மீட்டிங்ல முடிச்சு விட்டுருவாங்க. உங்க அப்பா சொல்லிட்டாருப்பா. அப்போ ஒரு பக்கம் சாதகமாக இருக்கிறது, மறுபுறம் பாதகமாக இருக்கிறது. அப்போ அந்த அடிப்படையில பெற்றோர்கள் தான் அந்த இடத்துலயும் சரி செய்யறாங்க அப்படி. அதே நேரத்துல இல்ல ஆசிரியர்கள் தான்ப்பா, நீ என்னதான் சொல்லு, நான் அந்த விஷயத்துல விட்டே கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சையீதா ஷஹானா பானு அத்தாயி ஆலிமா அவர்கள் ஆசிரியர்களே இந்த அணிக்கு வலு சேர்ப்பதற்காக பேச வருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய கரவொலி கொடுத்து அவர்களை வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு ஆசிரியர் தான் பெரும் பங்கு அளிக்கிறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தேன். ஒரு தாய் ஒரு பிள்ளைய 10 மாதம் அவருடைய கருவறையை சுமக்கிறார். ஒரு தந்தை அவனோட வாரத்தின்றதுக்காக தோல்ல ஏற்றி சுமக்கிறான். ஆனா ஒரு ஆசிரியர் அப்படி இல்லை. ஆதியங்கம் பாராமல், ஜாதி மதம் கேளாமல், குலம் கோத்திரம் காணாமல் தன்னிடம் வந்த அத்துணை பிள்ளைகளையும் தன்னுடைய பிள்ளைகளாக கருதி காலம் கடந்தும் நாடு போற்றும் அறிஞர்களாக மாற்றுகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு சிறந்த ஆசிரியர் மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும். நம்ம படிக்கிற காலத்துல நம்ம ஆசிரியர்களை எவ்வளவோ கேள்விகள் செய்யதான் செய்வோம். நம்ம கேள்விகள் செய்யறது அந்த ஆசிரியர்களுக்கும் தெரியதான் செய்வோம். அதனால என்ன, அவளுக்கு மட்டும் நான் பாடம் எடுக்க மாட்டேன், நீ வெளியே போயிட்டு அப்படின்னு சொல்ல செய்யறாங்க. மார்க் கம்மியா வாங்கிட்டா அடுத்த வாட்டி நல்லா படிவா அப்படின்னு சொல்லி ஊக்க வைக்கிறது ஆசிரியர் தான். முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, பரிசு வாங்கினாலும் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க, பரிசு வாங்கினாலும் வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ஆனா பெற்ற பிள்ளைய வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவாங்க. அப்படி கூட்டிட்டு போனா அவங்க பெற்றோர்களா? நம்ம பெற்றோராக இருக்க முடியாது. சும்மா கூட்டிட்டு போவாங்க, மண்டையில தட்டி அவங்க எல்லாம் பரிசு வாங்குறான். ஒருவர் பரிசு நமக்கு தெரியாதா? வீட்டுல சும்மா சுத்தி சுத்தி ஓடுற அங்க ஓடுனா ஒரு பரிசாட்டி வாங்கிட்டியா அப்படின்னு யாரும் கேட்கறது இல்லையா? ஒரு பையன் மார்க்கெட் ராசி ரேங்க் எடுக்கிறானா, பரவாயில்லப்பா நீ ராசி ரேங்க் வாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கன்னு எப்படா நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க அப்படின்னு கேட்கறதே செய்வீங்க எல்லாரும். ஒரு முறை நான் பிலிப்ஸ் அவருக்கு ஆம்பளை குழந்தை பிறக்குது. அவர் மகிழ்ச்சி புத்தகத்துல என்ன செய்யறாருன்னா, அரண்மனைக்கு வாசல்ல ஒரு கூட்டத்தை கூட்டி தங்க காசுகளை வாரி வாரி இறைக்கிறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னா பரிசு நகர் அறையும் வர. இது பார்த்து இவங்க கேட்கிறாங்க, எனக்கு பிலிப்ஸ் இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த மாட்டுக்கோளோட ஆண்பாதிக்கு பிறந்திருக்கு அப்படின்னு அந்த மந்திரி சொல்றாங்க. இது பிலிப்ஸோட காதுல விழுந்தது. பிலிப்ஸ் சொல்றான், முட்டாள் மந்திரியே, நான் எனக்கு ஆண் குழந்தை பிறந்துட்டு நான் சந்தோஷமா இல்லை. இந்த உலகத்திலே ஆக சிறந்த அரிஸ்டாட்டில் வாழ்ந்துகிற காலத்துல என் பிள்ளை பிறந்திருக்கு. அவர்கிட்ட படிச்சு பெரிய நேரமாக வந்துட்டு அப்படி ஒரு ஆசிரியரோட சிறப்பை அறிந்ததால அப்படி புகழ் பெற்று அந்த ஆசிரியரோட சிறப்பை சொல்றாரு. இந்த உலகத்திற்கு குழந்தையை பெற்று கொடுப்பது வேணா
அது வந்து ஒரு உண்மையான நிகழ்வு. ஒரு ஸ்கூல்ல ஒரு பையன் வந்து டிஸ்லெக்ஸியா இருந்திருக்கான். அதுக்கு அவங்க பிடி டீச்சர் என்ன பண்றாங்கன்னா அவங்க மண்டையில கொட்டிடுறாங்க. அவன் ஸ்கூலுக்கு போன் எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த போன்ல அவங்க அப்பா கிட்ட போன் பண்ணி இது மாதிரி பாத்துல என்ன அடிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே பிள்ளை மேல இருக்கிற பாசத்துல ஒரு 50 அடியாட்களை அனுப்பி அந்த பிடி டீச்சரை அடி அடிச்சு போட்டுடுறாங்க. இப்ப அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. மறுபடியும் ஒரு நாள் அவருக்கு உடம்பு சரியாகி வந்தா மறுபடியும் நம்ம ஆள் ரெடி பண்ணி அந்த சின்ன அடிக்க வராங்க. அடிக்க மாட்டாங்க. கூட்டு ஏன்பா இப்படி பண்ற, இது மாதிரி செய்யாத, வாழ்க்கையில முன்னேற அப்படின்னு சொல்ற ஒரு நல்ல உள்ளதாக ஆசிரியர். வாழ்க்கையில பயாலஜிக்கல் ஹிஸ்டரி வேணா அது பெற்றோர்களா இருக்கலாம். ஆனா ஹிஸ்டாரிக்கல் ஹிஸ்டரி ஆசிரியர்கள் மட்டும்தான். ஆசிரியர் என்பது ஒரு தொழில் அல்ல, அது ஒரு தியாகம் என்று கூறி என் உரைக்கு தெரிவிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அழகான முறையில் சொன்னாங்க. ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதில் உன்னை அர்ப்பணி என்ற ரீதியில் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். பொதுவாகவே இந்த ரொம்ப நேரம் பேசுறாங்கல்ல, அவங்க கண்டிப்பா ஒரு 4-5 கிளாஸ் இருக்கும். அந்த அதிகமா பேசுறவங்களுக்கு வந்து ஆயுசு 10 வருஷம் கம்மியா. இது வந்து சோகமான செய்தி. அப்போ இருந்தாலும் அதையும் தாண்டி அப்படின்னு ஒரு சயின்ஸ் சொல்லுது. ஆனா துவா ஓதுனா அல்லாஹ் கொடுத்துருவான், 20-30 வருஷம் போனஸ் கொடுத்துருவான், அது வேற விஷயம். ஆனா சயின்ஸ் அப்படி சொல்லுது. அப்ப அந்த அடிப்படையில ரொம்ப அழகான முறையில நேர்த்தியா ஆசிரியருடைய பங்களிப்பு என்ன, சமூகத்துல அவங்க ஏற்கிற சில விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது சொன்னாங்க. ஒரு வெற்றிகரமான மாணவனுக்கு பின்னால் ஒரு வெற்றிகரமான ஆசிரியருடைய முகரவரி நிச்சயமாக இருக்கும். ஒரு ஆணுக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அதில் பல பிரச்சனை இருக்கு. பிரச்சனைக்கு முன்னால் முன்னாலும் தான் பெண் இருக்கிறாள்னு சமூகம் ஏத்துக்கும். ஆனா அது பலவிதமான பேச்சுகள் இருந்தாலும் ஒரு மாணவன் ஒரு மனிதனுக்கு பின்னால் ஆசிரியர் இருக்கிறார், அவருடைய முகவரிங்கிறது யாருமே மறுக்கவே முடியாது. அது ரொம்ப அழகான முறையில சொன்னாங்க. சோ அடுத்ததாக பெற்றோர்களே விட்டு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஹானா அத்தாயி ஆலிமா அவர்கள் பெற்றோர்கள் தான் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பதில் பேச போறாங்க. ஒரு மிகப்பெரிய கையொலி கொடுங்க. மாணவர்களுடைய வளர்ச்சியில முக்கிய பங்காற்றுவது ஆசிரியரா அல்லது பெற்றோர்களா என்ற தலைப்புல பெற்றோர்கள் தான் வந்து அடிச்சு வச்சதுக்காக வந்திருக்கேன். தன்மையாவே போயிருவோம், வன்மை வேணாம். மாதா பிதா குரு தான் இருக்குது. குரு மாதா பிதா இருக்குதா? அப்ப கூட மாதா பிதாவை தாண்டிதான் குரு தாண்ட வராங்க. மாதா தான் பிதா யாருமே நமக்கு அறிமுகப்படுறாங்க. அந்த பிதா தான் குரு யாரே அறிமுகப்படுறாங்க. இல்ல இன்னொரு சேர்த்துக்கணும். மாதா பிதா குரு கூகுள் தெய்வம். இப்ப இன்னொன்னு இருக்கு, கூகுளும் தாண்டி மாதா பிதா குரு கூகுள் சாட் ஜிபிடி தெய்வம். போங்கம்மா போங்க போங்க. ஆனா நான் இன்னொரு முடிவு படுத்துவேன், தேவையானது மட்டுமே எடுத்துக்கொள்வேன். ஒரு பள்ளியில நான்காம் வகுப்பு படிச்சுட்டு ஒரு மாணவர் இருக்கிறாரு. அவங்க கிட்ட அவங்க ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கடிதத்தை கொடுத்து இந்தாப்பா எடுத்து போய் உங்க வீட்டுல அவங்க அம்மா கிட்ட அப்படின்னு அனுப்பிச்சுக்கிறாங்க ஸ்கூலுக்கு. அந்த பையன் என்ன பண்றாங்க, வீட்டுக்கு வந்து அம்மா இந்தாங்கம்மா என் டீச்சர் உங்களுக்கு இந்த லெட்டர் கொண்டு வந்தாங்க கொடுக்குறாங்க. கொடுத்தப்ப அந்த தாய் வந்து கடிதத்தை பிடிச்சு பாக்குறாங்க. திருப்பி பார்க்கும் போது அவங்க ஒரு முகம் பேசாம மாறுது. அப்ப அந்த பையன் அந்த முகத்தை மாட்டத்தை பார்த்தோன்னே அம்மா என் டீச்சர் என்னம்மா எழுதி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க அம்மான்னு கேட்கறாங்க. அப்ப அந்த தாய் கிட்ட சொன்னாங்க, உடனே படி சொல்லிட்டு நீ ரொம்ப அதிகாரிப்பா, உனக்கு ரொம்ப நல்லா படிக்கியா, உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தாங்க இருக்காங்க ஸ்கூல்ல வாத்தியார் இல்லையா புத்தம் இல்லையான்னு சொல்லி அந்த பையனுக்கு ஒரு சொல்ல சொல்லி அவனை அமைதிப்படுத்துறாங்க. இன்னும் நூலகத்துக்கு போய் படிக்க சொல்றாங்க. நான் ஒரு பாடம் கட்டுறேன்னு சொல்லி அந்த பையனை சின்னதுல செதுக்கி ஒரு பெரிய அதிகாரியா ஆக்குறாங்க. ஒரு நல்ல மாணவனும் ஆகியோம். என்ன அவனோட தாய் மட்டுமே அவன் கூட இருந்து சொல்லி கொடுத்த ஒரு கல்வியால இன்னும் அந்த மாணவரோட ஒரு நல்ல நூலகத்துல போய் படிச்சு ஒரு நல்ல அதிகாரியா ஆகுறாங்க. அப்ப வந்து அவங்க படிக்கிறாங்க. ஆசிரியர் எழுதி கொடுத்தாங்க கடிதத்தை வாங்கிப்பா ஒரு நாள் அவங்க பையன் மாறுது. அப்ப எடுத்து பாக்குறாங்க, ஆசிரியர் அவங்க எழுதி கொடுத்தாங்க கடிதத்தை. அது என்ன எழுதிச்சு,
தெரியுமா? உங்க புள்ள ஒரு முட்டாள், அவன் படிக்க மாட்டான், ஆக்டிவிட்டி சரியில்லை, பிஹேவியர் சரியில்லை, அவன் இந்த ஸ்கூல்ல நாங்க வச்சுக்க மாட்டான், அவனுக்கு வந்து எல்லாரும் பாடம் சொல்லி கொடுக்க முடியாது, அவனுக்கு எல்லாரும் பாடம் சொல்லி கொடுக்குற அளவுக்கு முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. இந்த கடிதத்தை மட்டும் அந்த பையன் 4ஆவது வகுப்பு அந்த அம்மாக்கு அந்த பையன் கேட்டாங்க, ஏன் எழுதி கொடுத்துருக்காங்க சொல்லுங்கம்மான்னு கேட்டப்ப அந்த தாய் சொல்லிட்டாங்கன்னா, இந்த அளவுக்கு உலகம் வியந்து பார்க்குற அளவுக்கு ஒரு தாமசாலை எனக்கு உருவாக்கவே முடியாது நடுவர்களே. அவர்தான் எடுத்துட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. இப்படி ஒரு மாணவருடைய வளர்ச்சிக்கு, இப்படி ஒரு விஞ்ஞான வளர்ச்சிக்கு பின்னாடி பெற்றோர்கள் தாய் மட்டுமே இருக்கிறாங்க நடுவர்களே. அது மட்டும் இல்ல, முன்னாடி ஒரு ஆன்மா சொன்னாங்க, முன்னாடி இருந்தாருமா ஜாதி மதம் பார்க்காம, ஏற்றத்தாழ்வு பார்க்காம எங்க மாணவர்கள் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு நாங்க வந்து பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க ஆசிரியர் சொன்னாங்க. அவங்க சொன்ன பாயிண்ட், என்னை ஒரு ஆசிரியர் குறிப்பிட்ட மாணவர்கள் மட்டும் கிளாஸ் கொடுத்தாலும் ஒரு மாணவன் மட்டும் வெளியே ஒரு பாடம் நடத்தாம இருக்குதா அப்படியே ஒரு பாயிண்ட் சொன்னது வந்துச்சு. எப்ப அதே வெளியிருக்க மாணவன் உள்ள வந்து ஆசிரியருக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாரா யாரு? அவங்க பெற்றோடு அவங்களுக்கு கற்றுத்தாங்க. அந்த ஒரு பண்பாடு, அறிவு, உண்மை, நீதி, நியாயம் இதெல்லாம் சேர்த்து கற்றுக்கிட்டாங்க. பெற்றோர்கள் சொன்ன அந்த ஒரு அறிவினால என்னைக்கு அந்த பையன் உள்ள கேட்டாங்கன்னா, சார் மாணவர்கள் எல்லாம் சம்மதான சார், ஏன் சார் அவங்க மட்டும் உள்ள உட்காந்து நமக்கு உள்ள உட்காந்து சார் அவங்க நிக்கிற சார் பெற்றோர்களை வளர்ச்சின்றது. அப்பதான் அங்கதான் தன்மையாக நம்ம பெற்றோர்கள் ஒரு பெற்றோர்கள் வளர்ச்சியில ஒரு பையன் வைக்கிறான், அவன் நல்லபடியா படிக்கிறான், ரொம்ப டாப்பர் பண்ண முடியாது, ஓரளவு நல்லா படிக்கிறாங்க பையன். படிச்சு இன்டர்வியூ அவன் வேலைக்கு அவங்க இன்டர்வியூ போறான். இன்டர்வியூ போகும்போது அந்த இன்டர்வியூட ஆஃபீஸர் சரௌண்டிங் சுத்தி பார்க்கறான். அப்ப ஒரு தண்ணி லேசா கீழே போயிட்டு போகும்போது திரும்பி பழுப்பு போயிடுச்சு. அவன் என்ன பண்ணான், அந்த செடி அந்த தண்ணியில அந்த லேசப்படுத்த தண்ணி பழுத்து செடி பார்த்து இன்னும் அவன் இன்டர்வியூ கீழே ஒரு உடம்பு குப்பை இருந்துச்சுங்க. அழகான இடத்துல ஒரு அசிங்கமா குப்பை இருந்துச்சு. அதை எடுத்து குப்பை போட்டு அந்த சரியில்லாம ஒரு சில விஷயங்கள் இருந்துச்சு. அது சரி செஞ்சுட்டு போய் அவனோட இடத்துல அமர்றான். அமர்ந்தப்ப அவனோட டைம் வருது, இன்டர்வியூக்காக போய் கேட்டான். இன்டர்வியூக்காக போகும்போது அந்த ஆபீசர் கேள்வி கேட்கற வந்து எடுத்தவங்க லெட்டர் எழுதுறாங்க. அவனுக்கு பார்த்தேன் என்ன எழுதுறீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்ப அந்த ஆபீசர் சொல்றாங்க, இவங்களோட அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்து அவங்க கேட்கறாங்க, என்ன கேள்வி கேட்குறீங்க, எப்படி நாங்க ஸ்டார்ட் பண்ணான்னு கேட்கும்போது அது கேட்கறாங்க, எனக்கு கேள்வி கேட்குறீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க ஜாப்னு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, நான் இன்னும் பார்த்தோம்பா ஆபீஸ்ல வரும்போது அங்க வேஸ்டா போயிட்டு இருந்த தண்ணி எடுத்து செடி ஊட்டீங்க, இன்னொரு குப்பை எடுத்து போட்டு சில செடியெல்லாம் வச்சுதான் தெரிஞ்சுட்டீங்க, அதனால தெரிஞ்சு ஒரு நல்ல பெற்றோர் ஒரு முன்னேறிய கட்சி கொடுத்து ஊக்குவிக்கப்பட்ட வளர்ந்த பிள்ளைன்னு சொல்லி நாங்க பேசிட்டு இருக்கோம். இதோட நாலேஜுக்காகவும் உங்க மார்க்ஷீட்ல இருக்கிற மார்க்குக்காக நாங்க கொடுக்கல. அந்த மாதிரி ஒரு டவுட் தான், ஆனா அவங்க ஆராய்ச்சி சொல்லிட்டான் மார்க்கு கம்மியா இருக்கு, அவன் டவுட் தான் அவனால கிடைக்குமா கிடைக்கல. ஆனா அவங்க தான் இந்த மார்க்கு கிடைக்கல, அவங்க நாலேஜுக்கு கிடைக்கல. உங்களோட அந்த சின்ன ஒரு விஷயத்துல போய் எந்த அளவுக்கு ஒரு கவனமா இருக்க, நீங்க ஏதாவது கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நாங்க இந்த டாக்டர் அப்பாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பையனோட எந்த ஆசிரியர் வைக்கிறாங்க, அந்த சின்ன ஒரு விஷயத்தை பெற்றோர்கள் முடிவு கேட்டாங்க, பெற்றோர்கள் மூலமா சொல்லிட்டாங்க, சின்ன முன்னாடிதான் அவங்க இருக்கிற ஒரு வாழ்க்கை காரணமா இருக்குது. உடனே சொல்லுவாங்க தனியா இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, இப்ப இன்னைக்கு பார்த்தா வேலை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒழுங்கும் ஒரு நாளைக்கு அவங்க முன்னாடி உட்காந்துக்கிறோம், முன்னாடி அவங்க இருக்காங்க கால் நல்லா உட்காந்து முடியுமா, கீழே இருக்காங்க கால் நல்லா உட்காந்து முடியுமா, இல்ல முதல்ல ஒழுங்காங்க எங்க ஆசிரியர் சொல்லி கொடுத்தாங்க, முதல்ல ஒழுங்கும் அதுக்கப்புறம் தான் கல்வியில சொல்லி கொடுத்தாங்க. ஒழுங்கும் அந்த ஒழுக்கத்தை நம்ம போராட எதிர்ப்பு முடியாது. நடுவாரு வைக்கிறாங்க. ஒரு பிள்ளை நல்ல மார்க் பெற்றோரை சந்தோஷப்படுறாங்க, ஒரு காட்டுவாங்க போவாங்க, ஓகேதான். சில பசங்க ஐயோ நம்ம என்ன பண்ணுறாங்க இந்த வயதான உட்காந்துருக்காங்கல்ல, டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து அவங்க முதல்ல சொல்றாங்க, இல்லை நல்ல மார்க் எடுத்தாலும் இன்னும் பையன் ஆக்டிவிட்டி செய்யல, இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கணும், இப்பவே மார்க் கம்மியா இருக்குது எதுக்கு சொல்றாங்க. ஏன்னா அந்த பையன் அந்த ரெண்டு வரையே அந்த பிள்ளைய ஊட்டிட்டு அந்த சக்தி வந்து பெற்றோருக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த பெற்றோரோட வளர்ச்சியை வந்து அந்த மாணவர்களுக்கு ஊட்டிக்க முடியும். முதல் முற்றிலும் போன
எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கும்? ஃபர்ஸ்ட் பேச மாட்டேன், நெக்ஸ்ட் தான் புரியுது. பெற்றோர்கள் போடுற அந்த அடித்தளம், அந்த ஒழுங்கம் பண்பாடுல ஒன்றன் போடுற அரசு எல்லாம் போட்டு வர அந்த அடித்தளம், அந்த அடித்தளத்தை மட்டும்தான் அந்த சில மாணவர்கள் மாறியே ஏறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க விஜய் சொல்றவங்க, அவங்க எப்படி மற்றவங்க ஹியூமரா இருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அவங்களோட தந்தையும் தாயும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயம் தான் அது. அவங்க தந்தை கேட்டிருக்காங்க, அவங்க சமூகத்துல எந்த அளவுக்கு நம்ம சேவை செய்யணும், இன்னும் அரசியல் ரீதியாவும் அவங்களோட ஒரு சில விஷயங்களை அந்த பிள்ளைக்கு கட்டு கொடுத்தாங்க. இன்னும் அந்த மாதிரி பயிற்சி எடுத்தாங்க. அப்படி கட்டு கொடுத்து பயிற்சி எடுத்ததுனால மைக்ரோசாஃப்ட்ல ஹியூமராக விஜய் இருக்க முடியுது. இன்னும் இல்ல, மைக்ரோசாஃப்ட்ல அவர் நேரா வீட்ல இருந்து நேரா கம்பெனி ஆரம்பிச்சிட்டாரா, ஸ்கூல் காலேஜ்ல போனாரா? சரி, ஊக்குவிக்கிறாங்க பெற்றோர், செயல்படுத்த வைக்கிறது யாரு? பயிற்சி கொடுக்கறது யாரு? ஊக்குவித்தாங்களா? அவர் சாஃப்ட்வேர் கம்பெனில வச்சிருந்தாரு. மோட்டிவேஷன்ல ஓகே, ரைட் ரைட். ஆனா என்னன்னா பெற்றோர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு கட்ட வைக்கும் தான் வந்து ஹேண்டில் பண்றாங்க. அதுக்கப்புறம் எப்பா இது வேற ரகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விடுறாங்கல்ல, அப்ப அந்த இடத்துல இந்த தியாக மனப்பான்மை வருதுங்கிறதுனால தான் இந்த 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அதனால நான் கேட்டேன், சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? புரியல. சரிம்மா, சரி, வருவாங்க அடுத்து. ரெடியா இருக்காங்க. என்ன நீங்க ரொம்ப லென்த்தா போய்கிட்டு இருக்கு, ஒரு முடிவுக்கு வாங்க. பெல்லு கூட இல்லை எனக்கு. தாமஸ் ஆல்வா எடிசன் வந்துருச்சு, பில் கேட்ஸ் வந்துருச்சு. எங்க விட்டேன்னு கேக்குறாங்களா? ஓகே, பாயிண்ட்ஸ் வர. அது யார்? பெற்றோர் ஆசிரியரா? நீங்க ஆசிரியர் தான் உனக்கு எடுத்து கொடுக்குறாங்க. பிரச்சனைன்னு வரும்போது பாருங்கம்மா, சரி போங்க. அந்த பச்சை மரத்தானி என் மண்டையோ இருக்குன்னு இருக்கு. சரி, ரைட். சோ அழகான முறையில, ரொம்ப நேர்த்தியான முறையில அந்த உறுதித்தன்மை தான் ஒரு மாணவிக்கு ரொம்ப முக்கியமானது. தான் எடுத்துக்கொண்ட வாதத்தில் இருக்கக்கூடிய அந்த உறுதித்தன்மை, அது அழகான முறையில பெற்றோர்கள் என்று அழகாக பேசினாங்க ஃபர்ஹானா. அடுத்ததாக என்ன இவ்வளவு பாயிண்டா, இப்ப வரம்பர் பாயிண்டோட அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர்களே என்ற அணிக்கு வலு சேர்ப்பதற்காக சையீதா ஜுவைரியா அத்தாயி ஆலிமா அவர்கள் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாதாரணமானவர்களையும் சாதனையாளர்களாக மாற்றுபவர்கள் தான் ஆசிரியர். இதுலயே தெரிஞ்சுக்கோ ஆசிரியர் நிறைய பேச வந்திருக்கேன் அப்படின்னு. இப்போ சிம்பிளா சொல்ல போனா, நம்ம எவ்வளவு எந்த மொழி எடுத்தாலும் 5 ஷேப் இல்லாம எழுத முடியாது. அந்த 5 ஷேப் என்னன்னா, ஒரு முழுவட்டம், ஒரு அரைவட்டம், ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்குகோடு, ஒரு வளைவு. இது இல்லாம எந்த லாங்குவேஜ் நம்மளால எழுத முடியாது. இத அதனாலதான் அந்த தமிழ்ல அந்த ஆவணத்தை எழுதி பாருங்க, அந்த 5 ஷேப்ல அதுலயே வந்துடும். இதனாலதான் தமிழ் சிறந்த மொழி அப்படின்னு சொல்றோம். இது வீட்டுல இருந்தா சொல்லி தர முடியுமா? இது யாரும் சொல்லி தர முடியும்? பள்ளிக்கூடத்துல ஆசிரியரால் தான் இது சொல்லி தர முடியும். முன்னாடி பேசுற ஆலிமா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து இன்டர்வியூ போனா குப்பை எடுத்து டஸ்ட்பின்ல போட்டா அது வந்து பெற்றோர் தான் சொல்லி தந்தாங்க அப்படின்னு. ஆனா பெற்றோர்கள் அப்படின்றவங்க வீட்டுல இருக்க குப்பை மட்டும் சுத்தம் பண்ணணும் சொல்லி தந்தாங்க, தவிர இந்த சமூகத்தையே சுத்தமா வச்சுக்கணும் சொல்லி தந்தது ஒரு ஆசிரியர் தான். இப்போ ஒரு டாக்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிளினிக் நல்லா இருக்கணும், அவங்க பேஷண்ட் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு இன்ஜினியர் இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா கட்டிடம் கட்டணும்னு நினைப்பாங்க. ஒரு ஆர்கிடெக்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்லா டிசைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதே ஒரு ஐடி பர்சன்னா ஒரு புதுசா கண்டுபிடிக்கணும்
உழைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க துறை சார்ந்த உழைப்பு தான் உழைக்கிறாங்க, அவங்க துறை முன்னேறணும் அப்படின்னு. இந்த உலகத்திலே ஒரே ஒரு சமூகம், இந்த உலகமே நல்லா இருக்கா போயிட்டு உழைக்குது அப்படின்னா ஆதி சமூகம் மட்டும்தான். இந்த உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் எது அப்படின்னா அது கல்வி செல்வம் தான். ஆசிரியர்கள் என்பவங்க கல்வி செல்வம் மட்டும் கொடுப்பவங்க கிடையாது. இந்த ஒழுக்கம், விடாமுயற்சி, அது போல சில நற்பண்புகளையும் அந்த ஆசிரியர்கள் தான் அவங்க சொல்லி தராங்க. மக்களை பசங்களை உற்சாகப்படுத்துறாங்க. இப்ப நடுவரையும் நம்ம கேட்டோம்னா அவங்க அவங்க வாழ்த்துக்கள்னா அவங்க பெற்றோர்களா இருக்காங்க தவிர அவங்களுக்கு அந்த அறிவுக்கும் அவங்க ஆற்றலுக்கும் காரணம் ஒரு ஆசிரியராக தான் இருக்க முடியும். ஆசிரியர்கள்ல நம்ம ஏணி அப்படின்னா சொல்லலாம். ஏணி சொல்லும் போது ஒரு கவிதை ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஏறியவன் எங்கோ மேல் இருக்க அவன் ஏற்றி விட்ட ஏணி மட்டும் அதே இடத்தில் மற்றவரை ஏற்றி விட காத்திருக்கும் அந்த ஏணியை போல மாணவர் வெற்றியின் விருதை அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு ஏணியின் படிக்கட்டா இருப்பவங்க தான் ஆசிரியர்கள். அழகு தமிழ் ஊர்தி அறிவுத்திறன் வெற்றி வலிவு சக்தியாய் வாழும் ஆசிரியர்கள் தான் மாணவர்கள் வெற்றிக்கு பெரும்பாக வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதனை உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப அழகான முறையில சுவேரியா சொன்னாங்க. வீட்டுல இருக்கிற குப்பைய சுத்தம் பண்ற விஷயம் தான் அம்மா அப்பா சொல்லி தருவாங்க. இந்த சமூகத்தை சுத்தப்படுத்தணும் அப்படின்னு அது ஆசிரியர்கள் தான் சொல்லி தருவாங்க. அந்த இன்டர்வியூவை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதும் ஆசிரியர் சொல்லி தருவாங்க. முன்ன மாதிரி எல்லாம் ஒரு 4 கேள்வி கேட்டுட்டு அதுல இருக்கிற அறிவு வச்சு உனக்கு வேலை எடுக்கிறது இல்ல, நீ கம்பெனி நுழையில இருந்தே சிசிடிவி எல்லாம் வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான், ஒழுங்கா பக்குவமா நடந்துக்க, ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணுன்னு ஆசிரியர் தான் அங்க சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்ப இன்னைக்கு அந்த இன்டர்வியூ ஸ்டைலே மாறிடுச்சுங்கிற ஒரு அப்டேஷன் ஒண்ணு இருக்குல்ல. இன்னைக்கு நீ உன்னுடைய நாலேஜ் இல்ல, நாளைக்கு அந்த குழுவுல எந்த மனப்பான்மையில நீ செயல்படுவ, எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி வருவியா, அந்த மாதிரியான பார்வைங்கிற புது தத்துவங்களை ஆசிரியர்கள் தான் சொல்லி தருவார்கள். அந்த கல்வி மட்டும் ஆசிரியர்களுடைய பணி அல்ல. கல்வி அப்படின்னா இன்னைக்கு ஏஐ சொல்லி கொடுக்குது கல்வி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு யூடியூப்ல போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு சொல்லும். ஆசிரியர்கள் என்ன எக்ஸ்ட்ரா பண்றாங்க அப்படின்னா, ஒழுக்கம் இருந்தால்தான் கல்வி அங்கே நிற்கும். ஒழுக்கம் இல்லாத இடத்தில் கல்வி வரும், ஆனால் நிலைக்காது. அந்த ஒழுக்கத்திற்கான அடித்தளம் விடுபவர்கள் ஆசிரியர்கள் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு இங்கிலீஷ்ல கல்விக்கு என்னமா இங்கிலீஷ்ல டிசிப்ளினுக்கு ஒழுக்கத்துக்கு கொஸ்டின் பேப்பர் அவுட் பண்ணிட்ட பாருங்க. ஒழுக்கத்துக்கு டிசிப்ளின். அப்போ இந்த ஆல்பபெட்ஸ் இருக்குல்ல, A to Z பார்த்திருப்பீங்க. அப்ப E 5வது எழுத்து, D 4வது எழுத்து, U 23வது எழுத்து அப்படின்னு ஒவ்வொரு எழுத்தையும் அப்படியே எத்தனாவது நம்பர்ன்னு போட்டு கூட்டினா எஜுகேஷன் 98ன்னு வருது. ஆனா டிசிப்ளின் அதுல இருக்க 4, அதுக்கப்புறம் 8, அப்புறம் S எத்தனாவதுன்னு எல்லாத்தையும் கூட்டினா 100 வருது. இங்கிலீஷ்ல எந்த வார்த்தைக்கும் 100 வராது, டிசிப்ளினுக்கு மட்டும்தான் 100 வருது. அதுக்கு மிகச்சிறந்த எஜுகேஷன் கூட 98 தான் வருது. அப்ப அந்த அடிப்படையில் அந்த டிசிப்ளின் இருக்கிற இடத்துலதான், எப்படி வகுப்பறை இருந்தால்தான் மாணவர்கள் உட்கார முடியுமோ, ஒழுக்கம் இருக்கும் இடத்தில் தான் கல்வி உள்ளே நுழைய முடியும் என்கிற தத்துவத்தை முதலில் வைப்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் சொல்லிட்டு ரொம்ப அழகான முறையில சொன்னாங்க. அடுத்து என்னதான் இருந்தாலும் விடுற மாதிரி இல்ல, ஃபைனலா வைக்கிறேன் பாருங்க, நறுக்குன்னு ஒரு பாயிண்ட். கடைசி பேச்சாளராக, நிறைவு பேச்சாளராக, பெற்றோர்களே வளர்ச்சிக்கு பெரிதும் பங்கு வகிப்பவர்கள் என்று அசையீதா ஆஃப்ரின் அத்தாயி ஆலிமா அவர்கள் பேச வருகிறார். கொடுங்க ஒரு பெரிய கைத்தட்டல் நிறைவு பேச்சாளர் அன்னைக்கு. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. மாணவர்களோட வளர்ச்சிக்கு கௌரவமாகியது ஆசிரியர்களா பெற்றோர்களா? என்னுடைய ஆரோக்கியமான பெற்றோர்களா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆரம்பம் செய்கிறேன். எத்தனை ஆணிமா வச்சிருக்கீங்க? ஆளுக்கு ஒரு ஆணி எடுத்து. பல ஆண்டுகள் இருக்கு. அது எந்த ஆண்டு சொன்னாங்க? மாணவர்கள் என்ன பண்ணலாம்? மாணவர்கள்
எல்கேஜிலாம் சுத்தம் பண்ணிக்கிறாங்க. ஆசிரியர் சொல்லி கொடுத்த ஏபிசி அம்மாவே சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சொல்லி கொடுக்குறோம். அதாவது எனக்கு கிடைக்காத கல்வி எனக்கு கிடைக்கணும். நான் ஆசைப்பட்டேன், நான் ஆசைப்பட்டேன் கிடைக்கல, நீ ஆசைப்பட்டு எனக்கு கிடைக்கணும். நான் இன்னைக்கு 10 மாசம் பேசி என் கையில வேலை பேசி வச்சு நீ அப்படி இருக்க கூடாது. நீ வேலை நடந்துருக்கணும், நீ வேலை போஸ்டிங்ல இருக்கணும். சொந்த உரிமையில நீங்க வாழணும்னு சொல்லிட்டு தன்னோட பெற்றோர்கள் தன்னோட பிள்ளைகளுக்காக அனுமதிக்காக ரத்தமெல்லாம் வேலையா செஞ்சு உழைச்சு 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 காட்டில நாட்டில சொத்தைய மக்கள் இந்த உலகத்துல மணிதான் பேசுது. மணி காசு இல்லைன்னா எதுவுமே இல்லை. எஜுகேஷன் வேணுமா? கல்வி தேவைப்படும். எஜுகேஷன் அதாவது பள்ளிக்கூடம் இருக்குதான், ஆனா சேர்க்கறதுக்கு எஜுகேஷனுக்கு மணி வேணுங்கிறது. கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குன்னா ஒரு நார்மலா ஒரு புதுச வீட்டுல படிக்கலாம். ஒரு பையன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலாம். நல்ல எஜுகேஷன் இருக்கு, நல்ல டேலண்ட் இருக்கு, சமையல் படிக்கலாம், சூப்பரா ஆன்சர் பண்ணுவான். அவனோட மணி இல்லை. அவன் டாக்டர் படிக்க நினைக்கிறான். பெற்றோர்கள் போராடுறாங்க அவன் படிப்புக்காக. எங்க நான் பையன் ஆசைப்பட்ட படிப்ப அவன் நினைக்கணும், அவன் எப்படியாவது படிக்கணும். அவனுக்காண்டி எல்லா சொல்லுவாங்க பெற்றோர். ஆசிரியர்கள் கல்வியை கற்றுத்தராங்கதான், ஆனா பெற்றோர்கள் என்றா போட்டிருக்கிறாங்க, நம்பிக்கை கொடுக்குறாங்க. தோல்வியா தோல்வியாவே நெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. யாருக்கா நீ வெற்றி பார்த்தா வச்சுக்கோ, தோல்வி வரப்ப யாருக்கா நீ வெற்றி பார்த்தா வச்சுக்கோ, அவன் வெற்றி கற்றுச்சுல அசால்ட்டா போயிடும். நீ தோல்வி அடையாதான் நீ வெற்றி 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 சொல்லி வேகமா இருக்க அப்படின்னு சொல்லி உறுதிக்கிறது யாரு? பெற்றோர்கள் தான். இன்னைக்கு இந்த பல பேருக்கு பல வேலைகள் இருக்கு, ஆனாலும் விட்டுட்டு வந்துதான் பண்ணிருக்காங்க. ஏன்னா சாப்பிட்ட போன சொல்லிருக்கோம், அம்மா நான் பேசுறேன், எனக்கு ஆடிடும், நான் எனக்குள்ள வேலை எடுத்துக்கோமா, நான் இன்னைக்கு மயக்க முடிச்சு பேசுறேன். பேசாத புள்ள எல்லாம் இன்னைக்கு மயக்க முடிச்சு பேசுது. அதுக்கு ஆசிரியர்கள் காரணம்னா பெற்றோர்கள் ஊக்குவிக்கும் காரணம் தான். ஆசிரியர்கள் அதாவது ஆசிரியர்கள் தராங்க. Education is the most powerful weapon to combat change. அதாவது பெற்றோர்கள் அவங்க பெற்ற மிகப்பெரிய சக்தி என்ன தெரியுமா? 1000 வேணுமோ 1 லட்சம் வேணுமோ காசோ பணமோ சொத்தோ சொகுமோ நகலோ ஏன் பேங்க்ல போய் கட்டினா கேஷோ கிடையாது. நமக்கு மிகப்பெரிய ஒரு சொத்து கொடுக்குறாங்க அப்படின்னா எஜுகேஷன். எஜுகேஷன் நமக்கு மிகப்பெரிய சொத்து. ஏன் நீ உன் வாழ்க்கை நீ நல்ல நிலைக்கு வரணும். அதுக்காக இந்த சைடு வளர்க்கிறவங்க தான் பெற்றோர்கள், இந்த சைடு சொல்லி கொடுத்தவங்க தான் ஆசிரியர்கள். எனவே பெற்றோர்களை உயர்த்தி நான் பார்க்கிறேன், ஆசிரியர்களை பெற்றோர்களை வளர்ச்சி தான் பங்குதா பெறும் என்று சொல்கிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் பிரகானந்தா. இது ஒரு இன்டர்வியூல இருக்கேன்னு கேக்குறாங்க. இப்போ எப்படி இந்த சின்ன வயசுல உன்னால இவ்வளவு பெரிய சாதனை படிக்க முடியுது? அதுக்கு நிறைய சொன்னானா, என் பின்னாடி எப்பயுமே எங்க அம்மா வந்துட்டே தான் இருக்காங்க. ஜஸ்ட் நான் விளையாண்டா போதும், இல்லைன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டாங்க. நடுவரவுல இதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆளுக்கு வெற்றிக்கு பின்னாடி நிச்சயமா ஒரு கைக்கு நிற்கிறாங்க. அடுத்தவங்க கைகளுக்கு படிக்கிறதுக்கு அதே உலகமா சொன்னது. ஒரு பெண் படிச்சா அப்படின்னா அந்த உலகத்தையே மாற்றுவான். அதாவது தன்னை மாத்திக்க மாட்டேங்கிறாள். இன்னொன்னு சொல்லிக்கிறேன், கல்வியால ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கலாம். ஒரு கணவனுக்கு நல்ல மனைவியாகவும், ஒரு தந்தைக்கு நல்ல மகளாகவும், ஒரு பிள்ளைக்கு நல்ல சகோதராகவும் கற்றுக் கொடுக்கிறது நம்மளுடைய பெற்றோர்கள் தான். ஒரு பையன் இன்னைக்கு நிறைய சாதிச்சது சேர்த்து பாருங்க.
எல்லாருக்கும் தெரியும். அவங்க கற்றாங்கதான் ஆசிரியர், அதாவது பெண் கல்விக்கு போராடினாங்க, பெண் உரிமைக்கு போராடினாங்க. பட் ஆனா அவங்களுடைய சப்போர்ட்டிவா அவங்க தந்தை தான் இருந்தாங்க. அவங்க தந்தை சொன்னாங்க, நீ சுதந்திர படையடா, நீ பட அப்படின்னு சொல்லிட்டு முதல் விதைய அவங்க மனசுல போடுறது அவங்க தந்தை. எல்லா மாணவர்களுக்கும் சரிதான், ஆசிரியர்கள் கல்வியை கற்று கொடுக்குறாங்கதான். பேரண்ட்ஸ் ஒரு சப்போர்ட் இல்லாம முடியாது. பேரண்ட்ஸ் காசு கட்டாம இன்னைக்கு எந்த ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கலாம், பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கணுமா, காலேஜ் படிக்கணுமா, இன்னைக்கு டாக்டர் ஆகணும்னு நினைச்சாலும் சரிதான், பெற்றோர்களோட உழைப்பு இல்லாம முடியாது. ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்கன்னா காசு கட்டுனா ஆசிரியர்கள் போய் படிக்க முடியும். இல்லைன்னா யாரு படிக்க கொடுத்தா? யாரு? நீங்க பெற்றோர்களோட உழைப்பு இருக்கு, அவங்களோட பெரும் பங்கு இருக்கு. விதைய போடாம எப்படி சார் மரம் வளரும்? இந்த மரத்துல இருக்க காய்கறி வரும், கை கடிகாரி வரும். விதைய போடுறதே பெற்றோர்கள் தான் சார். அந்த விதை விலை மண்ணில் போடணும்ல, அந்த விலை மண் தான் ஆசிரியர். இதுக்கு போடுறதுனா பெற்றோர்களா இருக்காங்க, இதுக்கு மண் போடுறவனா ஆசிரியர்களா இருக்காங்க. சரி, சரிம்மா, அடுத்து நிறைவு பகுதிக்கு வாங்க. கடைசியா நறுக்குன்னு ஒரு பாயிண்ட் வைங்க, அப்புறம் அவங்க ஃபைனலா வருவாங்க. பெற்றோர்கள் தான் மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு ஆணித்தனமான மறுபடியும் சொல்லிக்கிறேன். இன்னொன்னு சொல்லணும்னா, ஒரு சிம்பிளா அப்படி சொல்லணும் அப்படின்னா, சம்பளத்தை வாங்கி பிள்ளைகளை வளர்த்தவங்க தான் ஆசிரியர்கள். சம்பாதிப்பதே பெற்றோர்கள், பாடங்களுக்காக தான் இந்த வளர்த்தவங்க தான் பெற்றோர்கள். அந்த சூழல் உங்களுக்கு நிறைய செய்திகளை வரிசையா சொன்னார். கடைசி ஒரு வார்த்தை, சம்பாதிப்பதற்காகவே வேலை செய்கிறார்கள் ஆசிரியர்கள். என்னம்மா சொல்லுங்க? சம்பளம் வாங்கி பிள்ளைகளை வளர்ப்பவங்க, சம்பாதிப்பதே பிள்ளைகளுக்காகத்தான். அப்போ இந்த நோக்கம், ஏன்னா ரெண்டு பக்கம் பேசுறேன், நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, மார்க் வாங்குவாங்க, பக்குவமா தான் பேசுறாங்க. இன்னைக்கு மம்மி வராங்க, கை தட்டுவாங்க, வீட்டுக்கு போயிடுவாங்க. நாளைக்கு இங்கதான் நடமாடணும் அப்படிங்கறதுல பக்குவமா தான் இருக்காங்க நம்ம பிள்ளைங்க. சோ அடுத்ததாக பெற்றோர்களே, என்னமோ பேசுமா நீ ஆஃப்ரின், இப்ப பாரு நறுக்கு நான் போடுறேன் பாருன்னு சொல்லிட்டு அழகான முறையில தயாரோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஆணி இல்லாம பேசுங்கம்மா. நீங்க ஆசிரியர் அப்படிங்கிற ஏணியை பத்தி நீங்க இன்னும் அழகா சொல்லுங்க. ஷாக்கிரா அத்தாயி ஆலிமா அவர்கள் இறுதி நிறைவுரையாக ஆசிரியர்களே என்று பேச வருகிறார். அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றுவது ஆசிரியர்களே என்ற கருத்தை நான் பேசுவதை பார்த்துள்ளேன். ஒரு பிள்ளை இருக்காங்க, அவங்களுக்கு அம்மான்னு அவங்களுக்கு வாயால சொல்ல தெரியும், சரிங்களா? இப்ப ஒரு கல்லு பழகையில அம்மா எழுதிருந்தா அந்த பிள்ளைக்கு படிக்க தெரியுமா? ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, அந்த பிள்ளைக்கு படிக்க தெரியுமா? அந்த இந்த நிலை என்ன இல்ல, நம்ம கண்ணு தெரியுது, கண்ணு இருந்தும் இது குருடான நிலை தானே. அது படிக்க தெரியுதுன்னா இந்த கண்ணு இருந்து குருடான நிலை. அப்படிப்பட்ட குருடான நிலையை போகிறது யாரு? நம்ம ஆசிரியர்கள் தாங்க. பெற்றோர்கள் செலவு செய்வாங்கன்னா அதை அவங்க செஞ்சுதான் வேணும். அவங்க பிள்ளைகள் அவங்களுக்கு ஆட்டை விட்டோ பேட்டை விட்டோ அவங்க செலவு செஞ்சுதான் ஆகணும். ஆனா இந்த ஆசிரியர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல், அவங்களுக்கு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய மாணவருடைய உயர்வை தன்னுடைய உயர்வாக கருதி உழைக்கிறவங்களாக ஆசிரியர்களா இருக்காங்க. ஒரு ஆளுநர் சொன்னாங்க, ஏதோ தண்ணி ஊத்துனாங்க, அங்க வேலை கொடுத்துட்டாங்க. இது எல்லா இடத்துலயும் சாத்தியமாகுமா? கல்வி இருந்தா எல்லா இடத்துலயும் வேலைங்கிறது சாத்தியமாகும். ஆனா தண்ணி ஊத்துனாங்க, வேலை கொடுத்தாங்க, இதெல்லாம் எல்லா இடத்துலயும் சாத்தியமாகும்னா எனக்கு ஒன்றும் தெரியல. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கல்வியை கொடுக்குறாங்க யாரு? ஆசிரியர்களா இருக்கிறாங்க. இப்ப பெற்றோர்கள் கொடுக்குற சொத்து அது ஒரு நிலையான சொத்தாகவே இல்லை.
பணமா இருக்கட்டும், நகை நட்டங்கள் எது கொடுத்தாலும் அது வந்து ஒரு நிரந்தர செல்வமா இல்லை. ஆனா நிரந்தர செல்வமாக எதற்கு கல்வி இருக்கு. அப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கிறவங்க ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு முன்னேற்றத்துக்கு அடிப்படை காரணம் வந்து ரொம்ப கல்வியா இருக்கு. அவனுடைய பொருளாதாரம், கல்வி இருந்தா பொருளாதாரம் தேடி வரும். அவனுடைய பொருளாதாரமும் அப்படி இல்லை, அவனுடைய கல்வி தான் அவனுடைய முன்னேற்றத்துக்கு பெரும் காரணமா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை ஒரு மாணவர்களுக்கு நலன் கருதி என்னுடைய மாணவன் என்னோட உயர்வாக இருக்கணும், யாரும் கற்றுக்கணும், யாருமே என்னோட பெருசா வளர்ந்துட கூடாது அப்படிதான் இருப்பாங்க. இருந்தாலும் என்னுடைய மாணவன் என்னோட உயர்வாக இருக்கணும் ஒரே குணம் நம்ம ஆசிரியத்துல வகையா இருக்கிறது. சாக்ரட்டிஸ் உடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோட மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் இந்த உலகத்தையே வந்து மகா அலெக்சாண்டர். அப்படிப்பட்ட அலெக்சாண்டர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க இப்படிப்பட்ட உலகத்தை ஆளுறதுக்கு என்ன காரணம், எப்படி இப்படிப்பட்ட உலகத்தை ஆளுறீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த அலெக்சாண்டர் சொன்னானா, நான் இந்த உலகத்துக்கு வாழ்றதுக்கு காரணம் எங்களுடைய பெற்றோர்கள், இந்த உலகம் என்னிடம் வரதுக்காக என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டாட்டில் என்று சொன்னாங்க. உலகத்துக்கு வர காரணம் ஆசிரியர் பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனா உலகம் வந்து நம்மள்கிட்ட வரணும், நம்ம கையில உலகம் சுழல்னா அதுக்கு வந்து ஆசிரியர்கள் தான் காரணமா இருக்காங்க. எத்தனையோ பேர் பெற்றோர்கள் இல்லாம அவங்க கல்வி கற்றுருக்காங்க. ஆனா ஆசிரியர்கள் இல்லாம கல்வி கற்க முடியுமா? அவங்களோட சொல்லி கொடுத்து அவங்களுடைய வழி நடத்தி பண்படுத்தினாதான் அவங்களை வந்து அந்த கல்வியை கற்க முடியும். ஒழுக்கம் விழுக்கம் தரணும், ஒழுக்கம் உயிரும் ஓக்கப்படுவது சொல்லி கொடுத்து யாரும் அந்த ஆசிரியர்கள் மக்களா இருக்காங்க. எத்தனையோ ஆசிரியர்கள் ஏழை மாணவர்களுக்கு அவங்க டியூஷன் எடுக்கிறதும் அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் எடுத்து கொடுக்கறதுமா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நம்முடைய சமூகத்தில் இருக்கதான் செய்கிறார்கள். சாதாரண மண்ணா இருப்பவர்கள் பானையால் ஆக்குகிறார்கள் ஆசிரியர்கள், வெறும் மூக்கினால் இருப்பவர்கள் அழுக்கு மீது புல்லா முறையால் மாற்றி அதில் இசை வர செய்கிறார்கள் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். ஒரு தெருவுல ஒரு அம்மா வந்து 2 குழந்தைகளை வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து கொள்ளைக்காரர்கள் வந்து அந்த தெருவுல வந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து இந்த 2 குழந்தைகளும் காப்பாற்றுன்னு நினைக்கிறாங்க. கொள்ளைக்காரர்கள் கொஞ்சம் அழுகிற வந்ததால அவங்க வந்து 2 பிள்ளைகளும் காப்பாற்றுறது சாத்தியம் இல்லை அப்படின்னு நினைச்சு 2 பிள்ளைகளை போய் பார்த்தாங்க. அதுல ஒரு பிள்ளைய மட்டும் விட்டுட்டு ஒரு பிள்ளைய எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்ப எடுத்து போன அடுத்த செகண்டே அங்க வந்து அந்த கொள்ளைக்காரர்கள் கூட்டத்தால அந்த ஒரு பிள்ளை வந்து கொலை செய்யப்படுது. இதை பார்த்த ஒரு முதியவர் கேட்கிறாங்க, ஏமா தாய்க்கு வந்து எல்லா பிள்ளையும் வந்துட்டாங்க, ஒரு பிள்ளைய பார்த்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு ஒரு பிள்ளைய விட்டுட்டு போயிட்டேமா ஏமா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த தாய் சொல்றாங்க, நான் வந்து 2 பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டிடுவேன். ஒரு பிள்ளை என்னுடைய பிள்ளை, இன்னொரு பிள்ளை பக்கத்து வீட்டு பிள்ளை. நான் வந்து தூக்கிட்டு வந்தது பக்கத்து வீட்டு பிள்ளை, அங்கே விட்டுட்டு வந்தது என்னுடைய பிள்ளை. நான் வந்து அடிப்படையில ஒரு ஆசிரியரா இருக்கேன். நான் வந்து என்னுடைய பிள்ளையோட இன்னும் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைய வந்து நான் வந்து கவனமா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆசிரியர்கள். ஆனா தான் பெற்றெடுத்த பிள்ளையை விட தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு உயர்வுக்காகவும் அவருடைய பாதுகாப்பும் கண்டு கட்டுமா இருக்கிறது ஆசிரியராக இருக்கிறார்கள். விதை போடுறாங்க பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விதையா இருக்கும் போது யாரும் கவனிக்கல. அந்த மண்ணுல அது போய் அது வளரும் போது வளர்ந்து பெரிய மரமாக இருக்கும் போதுதான் அது கண்டிப்பா தெரியுது அந்த மரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு கல்வி முன்னேற்றத்திலே ஆசிரியர்கள் வந்து மாணவர்களா வந்து எங்களோட மாணவர்கள் உயரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஆசிரியர்களா தான் இருக்காங்க. டாக்டர் இல்லைன்னா வைத்தியம் இல்லை, இன்ஜினியர் இல்லைன்னா டெக்னாலஜிக்கல் இல்லை, லாயர் இல்லைன்னா நியாயம் இல்லை, ஆசிரியர் என்ன இப்ப நான் சொன்ன யாருமே இல்லை. கல்லும் உடையாமல் சிலையும் சிதையாமல் செதுக்கிய சிற்பி அல்லவா நமது ஆசிரியர்களை கூறி மாணவர்களின் வளர்ச்சிக்கு ஆசிரியர் தான் ரொம்ப பங்கு வைக்கிறார். ஆசிரியர் தான் போது முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், ஒரு போர்க்களம் ஒரு நிறைவு பெற்றிருக்கு. 5 பேர் பேசினத சமூகமா நீங்க 2 பேரும் பார்த்தீங்க. ரொம்ப அழகான முறையில ஆசிரியருடைய முக்கியத்துவத்தை பத்தி 2 பேரும் சொன்னாங்க. சும்மா சுருக்கமா ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பார்ப்போம்.
ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி வலது கண் முக்கியமா இடது கண் முக்கியமா அப்படின்னு. இல்ல நான் அந்த விஷயம் எனக்கு தெளிவா தெரியுதுன்னா இந்த கண்ணுல தான் தெரியுது. நான் கண்ணாடி போட்டிருக்கேன், ஒரு பவர் இருக்கு. இந்த கண்ணுல சில பேருக்கு ஒரே பவர் இருக்கும், ரெண்டு கண்ணுலயும் இந்த மாதிரி பவர். அதை தாண்டி இந்த கண்ணுங்கிறது ஒரு சப்ஜெக்ட். அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஒரு நேர்த்தியா யார் உருவாக்குறா, யார் கொண்டு வந்து நிற்கிறா? விதைப்பவர்கள் பெற்றோர்கள்னு சொன்னாங்க, வளர்ப்பவர்கள் ஆசிரியர்கள் இதுன்னு சொல்றாங்க. எந்த பக்கம் போறது? ஒரு தீபம் 100 தீபத்தை 100 ஆயிரத்தை லட்சத்தை கோடியை கூட ஏற்றும். சமூகம் இருண்ட சங்கட காலத்தில் ஏற்றும் தீபமாய் ஏற்றமிகு ஆசான், ஏற்றப்பட்ட தீபங்களாய் அருமை மாணவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல புரண்டு படுத்தால் இறந்து விடுவோமோ என்று கருதி கருவில் இருந்த நமக்காக தன் தூக்கத்தை துளைத்து விட்டு இரவு முழுவதும் விழித்திருந்த சூரியன் தாய். அது இன்னொரு பக்கம். தன் நெஞ்சத்தை மஞ்சமாக்கி தன் அமுதத்தை பாலாக்கி நமக்கு தந்த அந்த தாய் ஒரு மிகச்சிறந்தவள் அப்படிங்கிறது ஒரு பக்கம். 10 மாதம் வயிற்றில் சுமந்து அவள் நம்மை பெற்றெடுத்தால் அந்த 10 மாதம் நம் மனதில் வாழ்வு முழுவதும் சுமந்திருப்பவன் என்னுடைய தந்தை மறுபுறம் அப்படிங்கிற இருக்கும் போது எந்த பக்கம் போறது, எதை நம்ம எடுக்கிறது, எதை விடுறது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல வருது. இங்க இந்த தலைப்பை நான் திரும்ப போய் பார்த்தேன். மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிப்பது பெற்றோர்களே ஆசிரியர்களான்னு கேட்கிறாங்க. அப்போ ஒரு 2 கைத்தட்டல் பண்றோம்ல, கைத்தட்டல் பண்ணும்போது ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் தான் புகழ் என்று சொன்னால், ஒரு கை ஆசிரியர் ஒரு கை பெற்றோர் அப்படின்னு வைக்கும் போது அந்த சத்தம் என்ற புகழ் 2 கைகளும் சேருகிற போதுதான் தன்னம்பிக்கை பெறுகிறது, நம்பிக்கை பெறுகிறது என்கிற வார்த்தை அங்கே உருவாது. அந்த தத்துவம் அங்கே பிறக்கிறது. ஆனாலும் தீர்ப்புன்னு ஒண்ணு சொல்லணும். சும்மா 2 பேரும் வெளியே போகும்போது பிரச்சனை வரக்கூடாதுனால நீங்க பாட்டுக்கு சமமா சொல்லிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கலர் கலரா கோட்டு போட்டுட்டு நாங்க இந்த அணி நாங்க இந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அப்ப நியாயமா பேசணும்ல எடுத்த பாயிண்ட்டுக்கு. அப்போ ஒரு விதையை ஒரு வீட்டிலேயே எல்லா விஷயத்தையும் செய்யணும்னா அவங்களே செஞ்சிருக்கலாமே பெற்றோர்களா இருந்திருந்தா. ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும், பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பணும்? எல்லா வேலையும் நாங்களே செய்ய முடியாது இல்ல, நீங்களும் கொஞ்சம் செய்யணும்ல அப்படின்னு. ஆனாலும் நேர்த்தியாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்துவது அது ஆசிரியர் பெருமக்களிடத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறது மறுபுறம். ஆனால் இங்க ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு பெறுவேன். எப்படின்னா 51-49 பெற்றோர்களா ஆசிரியர்களான அடிப்படையில பிள்ளைகளின் வளர்ச்சிக்குன்னு கேட்டிருந்தா பெற்றோர்கள் என்று தான் சொல்லியிருக்க முடியும். ஆனால் மாணவர்கள் என்று வருகிற போது ஆசிரியர்கள் என்பது தவிர்க்க முடியாததாக போகிறது. அப்போ மாணவர்களின் வளர்ச்சி அப்படின்னா அது ஆசிரியர்களுடைய தலைமையின் கீழ் தான் இருக்கு. தலைப்பு சொல்லுது, நான் சொல்லல. என்னம்மா தலைப்பு என்ன? பெற்றோர்கள் சொல்லுங்க, தலைப்பு என்ன? மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும். அப்ப இந்த மாணவர்களின் வளர்ச்சின்னு வரும்போது ஒரு பாயிண்ட் கூடுதலாக ஆசிரியருக்கு போகுது. 51 ஆசிரியர்கள் என்றால் 49 பெற்றோர்கள். எனவே மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவுவது, பங்களிப்பது ஆசிரியர்களே 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 என்று சொல்லி இந்த பட்டிமண்டபத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.